गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே நவரசவாதத்தின் தத்துவம் இது ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன் இதை அறிந்து கொள்ள வேண்டும்? செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏன் அவசியமில்லை? அதை செயல்படுத்தும் கால் அதற்கு உண்டான ஆதிபராசக்தி இரண்டாவது நிலையும் செயல்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய நவரசவாதம் முதல் நிலையை சாருகிறது. கண்ணனை தராசில் நிறுத்தினார் ராதா பிராட்டி. எடைப்பொருள்கள் போடப்பட்டது. இந்த எடைப்பொருள்கள் அனைத்தும் கண்ணனால் உருவாக்கப்பட்டது. கண்ணன் உயர்வா எடைப்பொருள் உயர்வா என்றால் கண்ணன் தான் உயரும். அதுபோன்றுதான் நவரசவாதம் உயர்வா ஆதிபராசக்தி உயர்வா என்றால் நவரசவாதம் உயர்வல்ல, ஆதிபராசக்தி தான் உயர்வு. ஆனால் இந்த மன ஓட்டம் நமக்கு வருவதில்லை. எதற்காக இந்த மன ஓட்டம் வருவதில்லை? ஏதோ ஒரு பொருளை ஆராய்ச்சி அதன் வழியாக பலன் கிட்ட வேண்டும் என்பது நுகர்ச்சியின் கட்டாயம். அடுத்து அதில் அதிசயம். அதிசயம் தேவையா? அதிசயத்தை நிகழ்த்துபவள் தேவையா? இந்த அதிசயத்துக்கு சொந்தக்காரியை பற்றி கொண்டால் போதுமானது. ஒரு உலோகத்தை இத்தனை தன்மையில் கையாளுகிறாள். அனைத்தும் பூமிக்குள் இருந்துதான் வர வேண்டும். அந்த பூமி பெண்ணின் தத்துவம். அந்த பூமி பெண்ணின் தன்மை தத்துவம். ஆகவே இந்து மதத்தில் பூமாதேவி என்கிறார்கள், மாதா. இதை கையாள்வது ஆதிபராசக்தி. இந்த தாமிரத்தின் நிலையும் எருக்கத்தின் தன்மையும் செந்தாமரைக்குள்ளே இருந்து வந்து தேன் போன்ற துருவமும் தேன் போன்ற ஒரு திரவமும் எருக்கம் பாலும் அதனால் உருவாக்கப்பட்ட கீர்த்தியான விநாயகரும் மாணிக்கத்தின் தத்துவத்தை அடைந்து மாணிக்கத்தின் தத்துவம் எதற்காக அடைகிறார் என்றால் நவரசவாதத்திற்கு முக்கியத்துவம் விநாயகர். ஒரு காரியம் துவங்கும் முன் விநாயகரை மனதில் நினைக்க வேண்டும். இத்தனை நினைவுகள், இத்தனை செயலாக்கம் அனைத்தும் பூமிக்குள்ளிருந்து வருகிறது. அது வெளியனுப்பும் தன்மையை பெற்றிருக்கிறது. அப்படியானால் அந்த பூமிக்குள் இத்தனை அதிசயம் உண்டு. அதன் மேல் நாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதன் மேல் நாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய புவியீர்ப்பு என்ற கிரணசக்தி நம் பாதங்களில் வழியாக உள்நுழையும் போது ஆன்மீக படைப்புகள், ஆன்மீக சிந்தனைகள் ஏற்பட வேண்டும். இல்லை, ஏற்படுவதில்லை. காரணம், எத்தனையோ வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. ஒன்று வறுமை, மற்றொன்று பொருள் இல்லாமை, அடுத்து உணவின் நிலை தேடுதல். ஆறாவது அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் உணவை தேடிச் செல்கிறான். உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறான். புலி பாய்ந்து பிடித்து கொன்று தின்று விட்டு விடுகிறது.
மீதி ஓநாய் சாப்பிடுகிறது. ஓநாயை கொல்வதில்லை. ஏன் ஓநாயை கொல்வதில்லை? அந்த இடத்தினை சுத்தம் செய்வது ஓநாய். ஓநாய் உடம்பிலும் கரி உண்டோ இல்லையோ? மானை வேட்டையாடுகிறது, தின்ற மீதியை வீசிவிடுகிறது, ஓநாய் கூட்டம் தின்கிறது. இவைகளெல்லாம் உணவுகளை சேமித்து வைத்துக் கொள்வதில்லை, பொருள் சேமித்துக் கொள்வதில்லை. இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதன் ஒருவன் தான் இதை சேமித்து வைத்துக் கொள்கிறான். ஆகவே இவனுக்கு ஆசை அதிகம். இந்த நவபாஷாசின் சக்தியை உணர வேண்டும் என்று நினைக்கிறான். எருக்கும் தன்மையும் தாமரத்தின் தன்மையும் ஒன்று கூட்டி துகளாக்க வேண்டும். விஞ்ஞானத்தில் ஏதோ சொல்கிறான். காலை 4:30 முதல் 6 மணிக்குள் அல்லது இதற்குள் ஸ்புடம் செய்யப்பட்ட நவரசவாதத்தின் நிலையை அந்த சூரிய கதிரிலே வைக்க வேண்டும். மாலை 5 முதல் 6 வரை சந்தியா காலம், அல்லது 4:30 முதல் 6க்குள்ளாக. இவை அனைத்துமே அன்னையின் கிரணங்களிலே எடுத்துக்கொண்டு சக்தியை வழங்கப்படுகிறது. இத்தனை சக்தி இந்த பூமிக்கு. ஒரே ஒரு நிலைதான் தாமிரம். அதற்கே இத்தனை நிலை. எருக்கின் தன்மையும் மாணிக்கத்தின் தன்மையும் பச்சை கோதுமை பாலின் தன்மையும் எருக்கும் பாலின் தன்மையும் ஸ்புடம் செய்ய வேண்டும். அது துகள்களாக வர வேண்டும். முடிவில் தாமிரத்தின் சக்தி தூளாக வந்து ஸ்புடம் செய்ய வேண்டும். பக்குவப்படுத்துதல் என்பது பொருள். காலை மாலையில் சூரிய கதிர்களில் வைக்க வேண்டும். அப்பொழுது அது மினுமினுப்பான தன்மையை அடைகிறது. மினுக்கக்கூடிய தன்மை, ட்விங்க்லிங் பவர், அந்த ஒரு தூள் இத்தனை சக்தியாக மாறுகிறது. ஒன்றுக்கே ஆதிபராசக்தி இத்தனை இரகசியமான ஆன்மீகத்தின் தத்துவத்தை வைத்திருக்கிறாள். அப்படியானால் மனிதனின் உடம்பில் அதை விட அதிகமான சக்திகளை வைத்திருக்கிறாள். அதை அனைத்தும் மனிதன் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஒரே முடிவில் உண்டு இல்லை என்ற பக்குவத்திற்கு போகிறான். தெய்வம் உண்டு அல்லது தெய்வம் இல்லை. இல்லாத பொருளை தேட வேண்டியதில்லை, இல்லாத பொருளை சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு கூட ஆறாவது அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு முற்பகுத்தறிவும். ஒரே ஒரு வஸ்துவுக்கு இத்தனை தன்மை. இதை வைத்துதான் போகர் பழனி முருகனின் தத்துவத்தை சிலையாக வடித்தான். அது கண்களிலே கண்டால் போதுமானது. அந்த சிலையை கண்களிலே கண்டால் போதுமானது. ஒரு சிறு குழந்தையை கண்களிலே காண்கிறோம், எவ்வளவு ஆனந்தம். ஒரு ரோஜா மலரை கண்களிலே காண்கிறோம், எவ்வளவு ஆனந்தம். காதலித்த பெண்ணை 10 நாள் பார்க்காமல் இருந்து 11வது நாள் பார்க்கிறோம், எவ்வளவு ஆனந்தம். கண்வழியே தானே நுகர்கிறோம். அதுபோன்றுதான் அந்த போகரின் தத்துவத்துப்படி உருவாக்கப்பட்ட சிலை பழனி தண்டாயுத பாணி. கண்ணால் பார்த்தால் அனைத்து காரியங்களும் நடக்கும். முன்னோர்களும் போகர்களும் சித்தர்களும் உழவர்கள் அல்லவே. இது இப்படித்தான் வடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த கலவையோடு பளீர் என்று வெள்ளையாக இருக்க வேண்டும். பால் போன்று இருக்க வேண்டும். அதன் தன்மை சுட்டெரித்தால் மாறக்கூடாது. அந்த நிறத்திலே இருக்க வேண்டும். அதற்காக அன்னை ஆதிபராசக்தி தன் சக்தியை வெள்ளை நிறமாக்கி
ஈயத்தோடு தன் ஈயம் அதோடு வைத்து வெள்ளை நிறத்தின் தன்மை வரவேண்டுமெனில் கடலுக்குள்ளே ஆழத்திலே அதை வைத்திருக்கிறாள். அது அமாவாசை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, ஏகாதசி, துவாதசி திதிகளில் கடலின் உள்ளாழத்திலிருந்து நகர்ந்து பூமிக்கடியில் நீரற்ற நிலையில் வரும். அதை ஏன் கடலுக்கடியில் படைக்க வேண்டும்? அதற்குள்ளே இரண்டு சதுரங்களை இணைத்து ஒரு சதுரத்தின் அரைபாகம் எடுத்து விடுகிறாள். ஒரு சதுரம், ஒரு கால் சதுரம். அந்த பகுதியில் இதை வைக்கிறாள். கடலுக்கடியில். ஏன் கடலுக்கடியில் வைக்க வேண்டும்? சூரியனுடைய கிரண சக்திகள் வெளியேறின்று உப்பை கரைத்து கொண்டு அதை மேல் நோக்கி போக செய்து அந்த சூரியனின் கதிர் சந்திரனோடு உள்தாங்கி அந்த ஈயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளியம் பகுதியில் தன்னுடைய கதிர்களை வீசும். தன்னுடைய கதிர்களை வீசும். தன்னுடைய கதிர்களை வீசக்கூடிய காலத்தில் அன்னை தன்னுடைய இடது கண், அன்னை தனது இடது கண் பார்வையின் வழியாக கடலுக்குள்ளே உண்டான ஈயம் வெள்ளியம் அதன் மேல் படச் செய்கிறாள். இடது கண் வழியாக செய்கிறாள். அமாவாசை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, ஏகாதசி, துவாதசி. ஏன் ஈயத்திற்கு அவ்வளவு வலுவாய் என்று கேட்பீர். மிகப்பெரிய கட்டடங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனுடைய கடக்கால் பகுதி ஈயத்தை காய்ச்சி உருக்கி ஊற்றிருப்பார்கள். பழைய கட்டடங்களை கவனித்து பாரும். இடிதாங்கி என்று ஒன்று உருவாக்கி மேலே வைக்கிறார்கள் அல்லவா? அதன் அடிப்பகுதி பூமியை புதைப்பர். அந்த இணைப்புகள் செவுறு வரியே வரக்கூடிய இணைப்புகளில் இந்த ஈயத்தை ஊற்றுவர். ஈயம் இடிதாங்கியின் தன்மையை சூரியன் சந்திரன்கள் வழியே பூமிக்கு அனுப்பிவிடுகிறது. இது அன்னையின் இடது கண் வழியாக நடக்கிறது. அப்படியானால் அன்னையின் இடது கண்ணை மட்டும் பார்த்தால் போதுமா? தேவையில்லை. அன்னையின் பாதத்தை பார்த்துவிட்டால் போதுமானது. இந்த ஈயத்தின் தன்மை நமக்கு வருகிறது. உணவுப் பொருள்கள் வளருவது போல் பூமிக்கடியிலே இந்த நவரசவாதத்தின் உலோகங்கள், நவரசவாதத்தின் உலோகத்துக்கு ஈடான மரத்தின் வேர்களும் வளர்கிறது. இவை இரண்டையும் ஒன்றிணைத்து
ஸ்புடம் செய்ய வேண்டும். இது பாறைகள் போல் கடலுக்கடியில் நிற்கும். பாறைகள் போல் கடலுக்கடியில் நிற்கும். பலகாலம் அன்னையின் இடக்கண் பார்வையும் விடியற்காலை மாலையில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் சக்தியும் சேர்ந்து கடலுக்கடியில் இது ஒரு பாறைகளாக பரிமாணம் செய்யப்படுகிறது. பரிமாணம் செய்த இடத்தை அன்னையை நினைத்து உடைக்கும் கால் கண் வழியே உடைக்கிறாள். அது முத்து போன்று வெளியே வருகிறது. அந்த முத்து போன்று வரக்கூடிய ஒரு கல்லுக்குள் கூரிய பார்வையோடு நோக்கினால் யோகத்தின் சித்தியும் இருக்க வேண்டும். அந்த முத்துக்குள்ளே ஒரு சதுரம், ஒரு அரை சதுரம் இணைக்கப்பட்டிருக்கும். முக்கால் இதற்கு ஆதாரம் அரிசி. அரிசியின் முதல் நிலை நெல். நெல் வளர்ந்து நெற்கதிர் வளர்கிறது, பசேல் என்று இருக்கிறது. வளர்ந்த பின் அந்த நெற்கதிர் தலை குனிகிறது. நெல் அரிசியின் தன்மைக்கு அடைந்தது என்பது பொருள். இந்த முத்து என்று சொல்லக்கூடிய ஈயத்தின் மகாசக்தி வெள்ளை நிறம் அடைந்து அரிசி முத்து போல் அமைகிறது. முத்துவின் சக்தி அரிசிக்குள்ளே வருகிறது. ஆகவே இந்தியாவில் முதல் உணவுப் பொருளாக கோதுமையும் நெல்லும் அன்னையால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நவரசவாதத்திற்கு தேவையான பொருள்களை மனிதன் உண்கிறான். ஆனால் அவன் மாயையால் இதை மலமாக வெளியே தள்ளிவிடுகிறான். நவரசவாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை அன்னை உருவாக்கி அது அவனுக்கு ஆகாரமாக உருவாக்குகிறாள். அதை தின்ற மனிதனோ மலமாக வெளியேற்றி விடுகிறான். அதனால்தான் இந்த மரத்திலே புழுகள் கூட வருவது. இத்தனை ஆனந்தம் இறைவனின் சக்திக்கு. ஈயம் ஸ்புடம் செய்வது இவ்வளவு கடினம். முறுக்கை என்ற வேரை வைத்து அதை ஸ்புடம் செய்து பதப்படுத்துதல் என்பது பொருள். நெல்லால் வரக்கூடிய பால், நெல் வளைந்து வருகிறது. கதிர் முற்றும் முன் அந்த நெற்கதிர் பச்சை நிறமாக இருக்கும். மேல் தோல் கோதுமை கலரில் இருக்கும். அதை எடுத்து அரைத்தீர்களானால் கோதுமை கலரும் வராது, பச்சை கலரும் வராது, ஈயமான வெளிர் என்ற கலரில் வரும். அந்த பாலில் வைத்து முறுக்கை வைத்து ஸ்புடம் செய்ய வேண்டும். விஞ்ஞானி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு பகுத்தறிவு வளர்ந்திருக்கிறது. அவன் தின்வது கூட இந்த நெல் தானே. ஒருவன் நெல்லை தின்று திருடனாகிறான், ஒருவன் நெல்லை தின்று, அதாவது அரிசியை ஃபுட், ஞானியாகிறான், ஒருவன் வழக்கறிஞராகிறான், ஒருவன் விஞ்ஞானியாகிறான், ஒருவன் அஞ்ஞானியாகிறான். அனைத்திற்கும் மையமாக அமைவது இந்த நெல். முறுக்கை வைத்து
நெல்லின் பாலை வெள்ளை படுத்தி அந்த ஈயம் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி ஒரு சதுரம், அந்த சதுரத்தில் பாதி சதுரம் இணைக்க முக்கால், அந்த வடிவத்தில் இந்த ஈயம் வெளிவந்து முத்துவின் தன்மையோடு வருகிறது. இது வருவதற்கு வந்தது இதுதானா என்று தெரிய வேண்டும் அல்லவா? வந்தது இதுதானா எப்படி தெரியும்? சொன்னோம், கேட்டோம். செய்முறையில் வருவது இதுதானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்வதற்கு அலரியிலிருந்து வரக்கூடிய அலரி வரக்கூடிய தேன் இனிமை, அலரிக்கு தேனின் வாசம் கொடுக்கும். இங்கு வெண்ணெய் காய்ச்சுகிறால் நெய் வாசனை வருகிறது என்றோம் அல்லவா? வெண்ணெய் கண்ணால் பார்த்ததில்லை, நெய்யை கண்ணால் பார்த்ததில்லை. காய்ச்சின காய்ச்சலுக்கு வெண்ணெய் உருகி நெய்யாகிறது என்று சொல்கிறோம். அதுபோன்று இந்த அலரியிலிருந்து வரக்கூடிய தேனின் சுவாசம் அதை திரவமாக எடுக்க இயலாது. அதை திரவமாக எடுக்க வேண்டுமெனில் இத்தனை வழிகள் கையாண்ட பிறகு அலரி என்ற புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு பலகாலம் அன்னையின் இடக்கண்ணை பூஜிக்க வேண்டும். இந்த பூஜை கிரணங்கள் அனைத்துமே சாதாரண மக்கள் செய்முறைக்கு ஏற்றதாக அமையாது. போகர் சித்தர் பெருமானுக்குத்தான் அமையும். அவர்கள் கூட இதை வேண்டாம் என்றுதான் சொல்வர். இது ஒரு விஷப்பரீட்சை. ஆனால் இதற்குள்ளே அன்னை இருக்கிறாள். இந்த முத்து என்ற ஈயத்தின் தன்மை மனித உடலிலே இருக்கிறது. அலரியின் ரசாயன தேனின் தன்மை ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் இருக்கக்கூடிய முட்டை, அதாவது விலக்கு 5வது நாள் புரியும். இந்த முத்து என்று சொல்லக்கூடிய ஈயத்தின் தன்மையோடு கூடிய வெள்ளை ஒரு ஆணின் விதை. இது நவரசவாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உடலின் தத்துவத்தை மனிதன் உடல் கலப்பால் உடல் கலந்து பிள்ளை பேறு பெற்று விடுகிறான். ஆணின் பெண்ணின் இயக்கம். அதற்காகத்தான் இதிலே சூரியனையும் சந்திரனையும் ஒன்று கூட வைத்தான். மகாபாரத யுத்தத்தின் நாள் குறிப்பு கூட இது போன்றுதான். அமாவாசை அன்று ஆயுதம் எடுக்க வேண்டும் என்றான். சகாதேவன் கௌரவர்களுக்கு குறித்து கொடுத்து விட்டான் அமாவாசை. கண்ணன் குதித்தான் மோசம் போனோம் என்று. முன்னாள் அமாவாசையை வர வைத்து விட்டான். சூரியன் சந்திரன் ரேகைகள் ஒன்று சேர்கிறது. கௌரவர்கள் மாண்டனர், பாண்டவர்கள் வெற்றி வாகை சூடினார். அதே மாதிரி இந்த நவரசவாதத்தின் தன்மைக்கு கூட சூரியனையும் சந்திரனையும் முன்னிறுத்தினான். சூரியனையும் சந்திரனையும் முன்னிறுத்தினான். இது பகவான் போன்றவர்களுக்கும் யோகிகளுக்கும் பகவான் ராமகிருஷ்ணன் பாபா போன்ற நிர்ணய சூத்திரதாரிகளுக்கும் வள்ளலார் போன்றவர்களுக்கும் அருணகிரியும் பட்டினத்தார் போன்றவர்களுக்கும் இது கை கொடும். ஏன் இவர்களுக்கு கை கொடுக்கிறது? இல்லறம் கடந்து துறவுத்தன்மை அடைந்து அந்த துறவுத்தன்மையில் ஒரு சகாப்தத்தை வைத்து
முடிவுக்கு கொண்டு வரும்போது அந்த துருவத்தன்மையை வில்லங்கமாக்கலாம் என்று கூட கிரகங்கள் இது போன்று வேலை செய்யும். அன்னையில் அருள் இருந்தால் நவரசவாதத்தை கற்று கொண்டு கண்டு வென்று இது வேண்டாம் என்று ஒதுக்கிவிடலாம். ஒதுக்கி விடுவதுதான் நல்லது. இத்தனை குணமும் அன்னையின் சக்திக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நவரசவாதம் ஒரு தட்டிலே, அன்னையை ஒரு தட்டிலே. மனிதனின் தன்மை நவரசவாதத்தோடு தான் சேரும். அப்படியானால் அன்னை இரண்டாவது ஆகி நவரசவாதம் முதலாகிறது. இது சராசரி மனிதர்களின் அறியாமை. இது சராசரி மனிதர்களின் அறியாமை. இந்த சந்திரன் கிரகணங்கள் 12 மாதங்கள், மாதத்தில் 2 பட்சம், ஏறுமுகம் இறக்குமுகம். இந்த காலத்தில் அலரியை கொண்டு அன்னையின் இடக்கண்களை பூஜிக்க வேண்டும். நாம் பூஜித்தால் நடக்குமா? முடியாது. வழிமுறைகள் உண்டே, நடக்காது. வழிமுறைகள் உண்டு, நடக்குமா? நடக்காது. துறவின் தன்மை வர வேண்டும். ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. இந்த அலரி செந்நிறத்தோடு கூடி அலரியை விரிக்க மேல் பகுதி ரோஸ் வர்ணமாக இருக்கும். விரிந்த பகுதியின் உள்பகுதியை பார்த்தீர்களானால் சற்று வெளியில் தள்ளி இருக்கும். இந்த அலரியை கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு, வடமேற்கில் பாதி, இந்த திக்குகளிலே இருக்கக்கூடிய அலரி புஷ்பத்தை அன்னை வழியாக அருள் காட்டி எடுத்து வந்து, ஏன் அன்னை வழியாக அருள் காட்டி எடுத்து வந்து, இது அதற்காக வளர வேண்டிய அலரி புஷ்பம். இது அதற்காக வளர வேண்டிய அலரி புஷ்பம். அது வளரும் காலம் அன்னையின் இடக்கண்ணின் பார்வை பட்டு அவளுடைய அனுகிரகத்தை வாங்கி வளர்கிறது. இதை நெல் பாலோடு ஈயத்தை சுருக்கி காய்ச்சி வடித்து பொடியாக்கி நெல்லில் பாலிலே வேக வைத்து, இந்த வழிமுறைகளை செய்யலாகாது. பன்னிரண்டு மாதங்கள், ஒரு மாதத்திற்கு 2 பட்சம் 12 2 24 முறை அன்னையின் அருளால் இது பதப்படுத்த வேண்டும். இத்தனை சக்திகளையும் ஸ்புடம் செய்ய வேண்டும். அனைத்தும் தூளாக்கி ஒன்று கலந்து அவளால் ஈர்க்கப்பட்ட வெள்ளை
உள்ளிறம் வாங்கிய பூவுக்குள் வெள்ளை நிறம் இருக்கும். காம்புக்கு மேல் பகுதியில் தெரியாது, காம்புக்கு உள் பகுதியில் தெரியும். அந்த மலரின் இதழ்கள் ரோஸ் வர்ணமாக இருக்கும். அதை வைத்து அமாவாசை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, திரியோதசி, துவாதசி, ஏகாதசி, ஏகாதசி, துவாதசி இந்த நாட்களில் பூஜித்து அதை ஸ்புடம் செய்ய அந்த ஸ்புடமானது ஒரு தூள் நிலையில் வரும். மீண்டும் அது கெட்டியாகும். மீண்டும் அது கெட்டியாகும். அதை அணுவை வைத்து உடைத்தால் கூட உடையாது. அதை கூட மனிதன் உடைத்து விடுவான். இவன் கண்பட்டால் அணு கூட தானாக சிதறி ஒடித்து கூழாகி, குழம்பாகி, ஆறாகி ஓடிவிடும். இப்படி பலகாலத்தின் பூஜை செய்கிறாள் அன்னையே. அன்னையே இதை பலகாலங்கள் இதை பூஜை செய்கிறாள். எதற்காக இந்த அன்னை இதை பலகாலம் பூஜை செய்கிறாள்? இது போகர் பெருமான் போன்ற மனிதர்களுக்கு வழங்க. சித்தர் பெருமான் போன்ற இடத்தில் வழங்க. சில இடத்தில் இவள் அமர்ந்திருப்பாள். அந்த அமரும் இடத்திலே அவள் ஆசமனம் செய்து உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தில், ஆசனம், இந்த தன்மையை அங்கே பிரதிபலிக்க செய்வாள். இந்த தன்மையை அங்கே பிரதிபலிக்க செய்வாள். இதற்கு நிறம் அனைத்துமே வெள்ளைக்குள் அடங்குகிறது. வெள்ளை. அஸ்த நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரங்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 27 நட்சத்திரங்களில் 3. ரோகிணியின் தன்மை வெளியீர் என்று இருக்கும். வெளியீர் என்று இருப்பதற்கு முன் அது பசும் பச்சை கலராக இருக்கும். காரணம், அந்த ரோகிணிக்கு தாத்பரியமானது சுக்கிரன் என்ற கிரகம். அதனால் வெள்ளைக்கு மேல் பசுமையான பச்சை கலராக இருக்கும். அந்த பச்சை கலர் நீங்கிட வெள்ளை ஈயமாக தெரியும். ஆகவே ரோகிணியில் இது விசேஷமானது. அடுத்து அஸ்தம். இது புத பகவானின் கோட்டை, விஷ்ணுவின் கோட்டை. விஷ்ணுவின் கோட்டை என்பதன் பொருள் என்ன? அரங்கத்தின் சயனம் இந்த கோலம்தான். அரங்கத்தின் சயனம் நவபாஷாணத்தின் கோலம்தான். நின்றான், நடந்தான், கடந்தான், படுத்தான், எழுந்தான், ஓடினான். கண்ணனாக இருந்து விளையாடிய காலம். ஆகவே அஸ்தத்தின் நிலை. அடுத்தது சிராவணம், திருவோணத்தின் நிலை. இந்த புதன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு
மாலவனாக திருவோணத்திலே வந்தான். மாலவனாக திருவோணத்திலே வந்தான். மாலவனாக திருவோணத்திலே வந்தான். எதற்காக அவன் திருவோணத்திலே வந்தான்? போகர்களும் சித்தர்களும் இதை செய்யும் கால் அவர்களுடைய கண் பார்வை போகாமல் இருந்து அவர்களுக்கு ஆயுளை கொடுத்து, ஆயுள் கொடுக்க வேண்டியதில்லை, அவ்வளவு ஆயுள் உண்டு, ஆயுளை கொடுத்து உண்டு, ஏற்கனவே ஆயுள் உண்டு. சனிக்கிரகத்தின் தன்மையால் இது அன்னை வழியாக செய்யப்படுகிறது. ரோகிணி, அஸ்தம், சிராவணம் என்று சொல்லக்கூடிய திருவோணம். இதுகள் அனைத்தும் நாம் செய்யாமலே திருவோணமதில் 3550 படிகள் அவன் மேல் பாரத்தை இட்டு ஏறினால் போதும். ஒன்று அன்னை ஆதிபராசக்தி, 2 அவளால் படைக்கப்படக்கூடிய நவரசவாதம். நாம் அவளுக்கே முதலாளி ஆகிவிடலாம். யாருக்கு முதலாளி? இந்த கடை வைத்து கூட்டி வருகிறாளே, அதில் போகர் சித்தர் என்ற வேலைக்காரர்களை வைத்திருக்கிறாள். அவர்களுக்கும் முன்னோடியாகி அவளை தன் கையகத்தே பிடித்து விடலாம். அதற்காகத்தான் இந்த நட்சத்திரத்தின் வழி சென்று வழிபடுதல். இந்த ஆராய்ச்சியில் நாம் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையானதானால் கூட இதில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்னையின் மகாசக்தியானது நவக்கிரகங்களை கடந்து அவளால் படைக்கப்பட்ட பூமிக்கடியிலே இருக்கக்கூடிய பொருளை கடந்து அவளால் இருக்கக்கூடிய வட்டம், சதுரம், நீள்வட்டம் இதுகளை கடந்து அவளால் படைக்கப்பட்ட அந்த புஷ்பங்களின் தன்மையை கடந்து அவளால் ஆராதனை செய்யக்கூடிய ஓரறிவு நெல், கோதுமையை கடந்து ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அனைத்தும் அவளை பற்றி கொண்டால் அவளை கையகப்படுத்த விடலாம். இதெல்லாம் தேவையில்லை. போகரே வந்து உனக்கு நான் இதை அருள்கிறேன் என்றால் கூட அருள் தேவையில்லை. ஆதிபராசக்தி தான் என்னை சொல்லி அனுப்பினார். நான் தான் பழனியாண்டி, பழனிமலையிலிருந்து வருகிறேன் என்கிறான். அவனுக்கு அறிவுரை கூறி, நீ பழனியில் வரும் மக்களுக்கு அருளை கொடு, எனக்கு வேண்டாம் என்பாய். இதுதான் உலக நீதி. அவள் எப்படி இந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிறாள்? அப்படியென்றால் இதை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அவளின் கண் பார்வை. நவரசவாத நவரச பிரணவோ ஸ்லோக சக்தி நவபாஷாண நவரசவாத சத்வோதேவி ரோகவில்லங்க நிவாரணி நவரசவாத நவக்கிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா என்று சொல்லக்கூடியவளை தன் பக்கம் திருப்பி ஞானத்தின் அருளை கொடுக்குமாறு கேட்பது. ஓ, யாரது நவரசவாதத்தை பற்றி சொல்வது? சொல்லி வழிபடுபவனை இடது கண்ணால் பார்க்கிறாள். அது ஒன்று போதும். அந்த நவரசவாதம் என்று சொல்லக்கூடிய ஆயத்தமான சக்தி வேண்டியவனின் காலடியிலே மிதந்து விடுகிறது. அவ்வளவுதான்.
அவன் காலடியிலே மிதிப்பட்டிருக்கும். அது என்ன ஆனந்தம், எத்தனை ஆனந்தம் என்று பாரும், உங்களுக்கே தெரியும். இந்த வழிமுறையை போகருக்கும் சித்தருக்கும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பராசக்தி உடனிருந்து கற்றுத்தந்து அவர்கள் பூஜை செய்யும் காலத்திலே அலரியின் தன்மை ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதுகளின் தன்மை அலரிக்கு எங்கு உண்டோ இவ்விடத்தில் இது வளர்கிறது என்று சரஸ்வதி, லக்ஷ்மி, பராசக்தியானவள் போகர்கள் உடனிருந்து அதை காட்டிக் கொடுக்கிறாள். சாதாரண மனிதர் இது செய்துவிட முடியாது. சித்துக்களாடி மாண்டோர் பலர், சித்துக்களாடி மாண்டோர் பலர். ஏன் சித்தாட வேண்டும்? ஆனந்தமாக இருக்கக்கூடிய அவளை ரசிப்பதே போதுமானது. அங்கு சித்து வரும் என்று சொல்லிதான் காளி, காளிக்கே காளி துர்கே, அந்த சித்துக்கு மேல் வரக்கூடிய ஆசை என்ற மாயையை கூட இவளே அறுக்கிறாள். மாயை கூட இவளே அறுக்கிறாள். இந்த மாயை எவருக்கும் வரலாகாது என்று லட்சுமி, விஷ்ணு இருவரும் அவருடைய சக்தியை பூஜையாக்கி தேவியின் பாதத்திலே வைக்கிறார்கள். தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதே என்று அவர்களே வழிபடுகிறார்கள். உன்னை அறிந்தவர்களுக்கு இந்த வாதம் தேவையில்லை. உன்னை அறிந்தவர்கள் இதன் மேல் நாட்டம் கொள்வதில்லை. ஆனால் நீ அதற்குள்ளே இயங்குகிறாய். உனக்கு அந்த சக்தியும் உண்டு. எந்த மகானையும் கண்டுகொள்ளும் சக்தி மனிதனுக்கு உண்டு. மனிதன் அதில் மயங்க மாட்டான் என்பதையும் அன்னை சொல்கிறாள். மனிதன் அதில் மயங்குவதில்லை என்று அன்னை சொல்கிறாள். ஆறாவது அறிவை கண்டுகொண்டவன் மனிதன். இதுகளின் ஸ்புடம் ஒன்று கூட்டி கோதுமை போன்ற வெளிர் என்ற நிறத்தில் மாவாக வருகிறது. பின் இந்த அலரியை வைத்து பூஜை செய்யும் காலத்தில் அன்னையும் பூஜை செய்கிறாள். அவள் பூஜை செய்யும் காலத்தில் இது திரவத்தின் நிலை கடந்து திடநிலைக்கு வந்து திடநிலை அழுத்தப்படுகிறது. அதற்காகத்தான் அவள் தன்னுடைய இடது கண் வழியாக அருளை கொடுக்கிறாள். தனது இடது கண் வழியாக. இதயம் கூட இடது பக்கம்தான் உண்டு. பிரணயாமம் ஆரம்பிக்கும் காலத்தில் இடது நாசி துவாரத்தின் வழியாகத்தான் ஆரம்பிக்க வேண்டும். நடுவில் விட்டுவிட்டால் தீங்கில்லை, மேலே போனாலும் தீங்கில்லை. அதை பதப்படுத்துகிறாள். ஏன் பதப்படுத்துகிறாள்? 100, 200, 300, 400, 500, 1000 ஆண்டுகளுக்கும் மேலும் சித்தர் பெருமான், போகர் பெருமானார் அவர்களுடைய ஆசி அந்த படைக்கப்பட்ட தெய்வ சிலைகளை சுற்றி வரும். அவர்களை இந்த அன்னை சுற்றி வருகிறாள். அவர்கள் சுற்றி வரும்போது அன்னையும் சுற்றி வந்து தனதுடைய இடது கண் பார்வையை அருள்கிறாள். தேன் போன்ற வாசத்தினால் மக்களுக்கு அவர்கள் வேண்டியதை, நவரசவாதம் கற்பதை தவிர்த்து வேண்டியதை கொடுக்கிறாள். ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாதா? கற்றுக்கொள்ளலாம், பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இல்லறம் புகாமல் இருக்க வேண்டும். போகருக்கு இல்லறம் இல்லை, சித்தர்களுக்கு இல்லறம் இல்லை.
இல்லறத்தில் இருந்து செய்ய முடியாதா? இல்லறத்தில் இருந்து நவரசவாதத்தின் சக்தியை காட்டிலும் இந்த நவகாளியான ஆதிபராசக்தியே தன் கைக்குள் அடக்கம் அல்லவா? அது ஒன்று போதாதா நமக்கு? அது ஒன்று போதுமே. இத்தனை சக்திகளும் தனக்குண்டு என்பதை அன்னையானவள் லக்ஷ்மி விஷ்ணு வழியாக அவர்கள் செய்யும் பூஜையின் சக்தியின் வழியாக உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாள். ஆகவே அவர்கள் தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று இந்த ஈயத்தையும் வெள்ளை சவுக்கத்தையும் வைத்து நெல்பால் வழியாக அலரியின் சக்தியை வைத்து ஸ்புடத்தின் 2வது பகுதியை முடிக்கிறாள். ஆக எத்தனையோ தத்துவம் இது. அத்தனை தத்துவமும் மனிதநேயத்திற்கு போகர், சித்தர், ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ராமகிருஷ்ணர் இது போன்ற மகான்களால் தான் இதுகளை செய்ய இயலும். நவரசவாத காரி என்று சொன்னால் நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோகோ சக்தி நவபாஷான நவசாத சத்வோதேவி என்று சொல்லிவிட்டால் ரோகிணி நட்சத்திரத்தன்று ரோகிணி உண்டா இல்லையா என்பது நாம் பார்க்க இயலாது. கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, தீபாவளி, பொங்கல், தின்று மலமாக்கும் நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருத்திகைக்கு மறுநாள் ரோகிணி. அன்று ரோகிணி அன்று இந்த ஆதிபராசக்தியை தொழுவோர்க்கு வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கின் 3/4 பகுதி இந்த பாகங்களிலே வளரக்கூடிய அலரி புஷ்பம் தானாக அவருடைய இல்லம் வந்து சேருகிறது. அவர்கள் தானாக திருக்கோயிலுக்கு செல்லும் வழக்கம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலைகள் அமையாதவர்களுக்கு அன்னையின் கண்ணின் பார்வை அந்த இல்லறத்து மக்கள் மேல் விழுகிறது. அது விழும் காலத்திலே ஆனந்தமான ஒரு பரிபக்குவம் மனதிற்கு தெரியும். பல்லாயிரம் கோடி வருமானம் ஈட்ட தேவையில்லை. உள்ள குறைகள் தீரும். மனத்தின் நிறைவு எப்படி மனத்தின் நிறைவு ஏற்படுத்துகிறாள் இந்த ஆதிபராசக்தி? நவரசவாத நவரச பிரணவஸ்லோகோ சக்தி நவபாஷான ரவரசவாத சத்வோதேவி. இவளுடைய செயலை பாரும். இரத்தத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் எடுத்து விடுகிறாள். மன அழுத்தத்தின் தகுதி சீராகிறது. ரோகிணியில் அவள் முன்வந்து இதை செய்கிறாள். உனக்கு தெரியாது. சிவப்பு அணு வெள்ளை அணுக்களை சீராக வைக்கிறாள். கண்ட மாலை என்று சொல்லக்கூடிய வியாதி, கண்டம் என்றால் கழுத்து, சதை பெருக்குதல், சோகை நிலையை சீராக்குதல். ரோகிணியில் அன்று அவளே தன் இடக்கண் பார்வையால் இதுகளை செய்கிறாள்.
நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோகசக்தி நவ நவபாஷான நவரசவாத சத்வோதேவி. வெள்ளைப்படுதல் அது ஒரு பெரிய வியாதி. உதிரப்போக்கு, உதரத்தின் தன்மை இது பெண்களுக்கு. ஆணுக்கு வெள்ளை விதை, நீர்த்து உடலை விட்டு வெளியேறுவது. திருமணமானால் உடலால் இணையக்கூடிய காலத்தில் துர்தேவதைகள் வசமாகி கருசிதைவு ஏற்படும். அதை ரோகிணி நட்சத்திரத்தன்று அன்னையானவள் சீர் செய்கிறாள். அந்த காலத்திலே தேனினும் இனிமையான வாசனை உண்டானே புஷ்பங்களை அவளே அந்த நெல்லோரின் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறாள். அவளே அனுப்பி வைத்து விடுகிறாள். ரோகிணியின் பச்சை வர்ணமுள்ள வனாந்திரத்தை வைத்து உருவாக்கப்பட்ட புஷ்பங்கள் வந்து சேர்கிறது. ஆனால்தான் அடியவர்களும் ஆழ்வார்களும் புஷ்ப கைங்கரியம் செய்தனர். ஒன்றுமில்லை, மாலை தொடுத்து கொடுத்தது ஆண்டாள் இந்த ரகசியம்தான். இதற்கு அதிபதி 64 கலைகளின் தத்துவத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவன் அசுரகுரு சீராகிறான். அஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்று ஹஸ்தா, அன்று தென்கிழக்கு மூலையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு மூலையில் உள்ள புஷ்பங்கள் அசுப காரியத்திற்கு சென்றடையும். அந்த பூவின் தன்மையில் தேனின் பிரவாகத்தை அனுப்பி மலராக தொடுத்து அவளை வேண்டிய மனிதனிடத்திலே கொடுத்து தானே முடிசூட்டிக் கொள்கிறாள். அப்பொழுது துர்தேவதையின் விகாரங்கள் விடைபடுகிறது. உனக்கு தெரியாது இது நடக்கும். வித்யா என்று சொல்லக்கூடிய பொருள் வரவு ஈட்டுப் பகுதிகள் அற்புதமாக நடத்தி வைக்கிறாள். இல்லறத்தின் அமைதி இன்பமயமாக மாறுகிறது. இந்த தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காலத்தில் அங்கே வரக்கூடிய துர்தேவத்தை விலக்கி அதில் அவள் சக்தியை புகுத்தி சூடுக்கு சூடு கொடுக்க சுருக்கென்று கேட்குமாம். அந்த அவளுடைய சக்தியை பெண் நாபி ஆண் நாபி வழியாக சீர்படுத்துகிறாள். அஸ்தத்தின் தன்மை எது? அவளுடைய கண் பார்வை மனிதனின் நாபிக்குள்ளே அமைகிறது. அனைத்து வேண்டுதல்களும் சீராக முடிகிறது. அனைத்து வேண்டுதலும் சீராக முடிகிறது. அவள் இடக்கண்ணின் பார்வையை தானாக தன் வழியாக தானே உணர்ந்து அவளை வேண்டுவோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறாள். ஸ்ராவணத்தின் தத்துவம் திருவோணம்.
ஸ்ராவணத்தின் தத்துவம் சிராவணம். காது கேளாமை, உயிரை நீக்கிவிடலாம் என்ற நினைவு, உயிர் வேண்டாம் என்ற நினைவு, யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்ற நினைவு, இறைவன் கூட கைவிட்டு விட்டான் என்கிற நினைவு, நரம்புகள் புடைத்தெழுந்து நரம்புகள் வழியாக கண்ட மனநோய், உயிரை விடும் அளவுக்கு தான் நிலைமை மறந்து உடலை விட்டு உயிர் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோருக்கு கூட அந்த குறைகளை சிராவணத்து அன்று சீர் செய்கிறாள். இது மூளை பகுதியிலே உள்ள சிறு நரம்புகளில் இரத்தத்தின் ஓட்டம் வேகமாக ஓடி அந்த இரத்த ஓட்டம் ப்ளூ வர்ணமாக நீல நிறமாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு கருநீலமாக கருப்பு வர்ணம் நீளமாக மாற்றப்படுகிறது. அப்பொழுது அந்த மனிதனின் மனோநிலை மாற்றப்படுகிறது. சில நேரங்களில் இடது கை கால் விழுதல், வலது பாகத்தின் செயல் இழந்து போதல், இது போன்ற நிலைகள் அனைத்துமே அந்த சிராவணத்தன்று அன்னை செய்கிறாள். நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி நவநவபாஷான நவரசவாத சத்வோதேவி, அவளுக்கு இந்த சக்தி உண்டு. எந்த விதமான ஆராய்ச்சியும் செய்ய வேண்டியதில்லை. இதுகள் செய்யும் தன்மைக்கு நாம் போக வேண்டியதில்லை. நவரசவாத நவரச பிரணவோ ஸ்லோக சக்தி நவநவபாஷான நவரசவாத சத்வோதேவி என்று சொல்லக்கூட வேண்டாம். ஒரே வார்த்தையில் சக்தி. அன்னை ஆதிபராசக்தி சொல்லிவிட்டால் போதுமானது. இத்தனை வேலைகளை ரோகிணி அஸ்தம் திருவோணத்தன்று அவளே செய்கிறாள். இதன் பலனைத்தான் அறிந்த லக்ஷ்மி விஷ்ணு இந்த பூஜைகளின் சக்தியாக உள்ள தேவியே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி, அனைத்து லட்சோபலட்ச தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வத்திற்கும் பெண் தெய்வத்திற்கும் தேவி தேவியானவளே, முத்தவளே, அனைவருக்கும் மூத்த தேவதேவியானவளே, மூவருக்கும் மூத்தவளே, பெண்களுக்கும் மூத்தவளே, ஆதிக்கும் மூத்தவளே ஆதிலட்சுமி, ஆதிபராசக்தி ஆன நீ அருள் பொழிய வேண்டும் என்று அம்மா மாதா பாதே நமோஸ்துதே என்று சொல்கிறார். எவ்வளவு எளிமை! துளசியை கொண்டு ருக்மணி கண்ணனை மீட்டாள். இதில் அலரியை கொண்டு அவளையே மீட்டெடுத்து இதே குகையிலே அமைத்து வைத்துக்கொண்டு ஆராதனை செய்யலாம். இத்தனை சக்தி வெள்ளை முக்கால் சதுரம் முறுக்கு என்ற சமுத்து, நெல்லின் பால் தன்மை, வெள்ளைக்குண்டான அலரி, முத்து வகைகளை சேர்த்து அஸ்தம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்திலே அன்னை விளையாடுகிறாள். இந்த மலர் சிகப்பாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. வெள்ளை அலரியும் வைத்து பூஜிக்கலாம். ஏன் வெள்ளை அலரி? ஈயம் இதனுடைய தன்மைக்குள்ளே அடங்குகிறது.
சிகப்பு அதாவது ரோஷலரி ஆன்மீகத்தின் ஞான சக்தியை இல்லறத்தோடு கூடி அமையும். இது இரண்டாவது உலோகங்களின் தன்மை நவரசத்வாதத்தோடு இணைகிறாள் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்து மேற்படி மூன்றாவது நிலைக்கு போவோம்.